அனைவருக்கும் வணக்கம். ஏஷியா கப்போட ஃபைனல்ஸ் நேற்று நடந்துச்சு. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தான் மோதினாங்க. இதில் 9வது முறையாக சாம்பியன் பட்டத்தை இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. 41 வருட ஏஷியா கப் வரலாற்றில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனல்ஸில் மீட் பண்ணது நேற்று தான். அந்த போட்டியிலையுமே இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. லீக் ஸ்டேஜஸில் நடந்த மற்ற 2 போட்டியிலையும் கூட பாகிஸ்தானும் இந்தியா ஏற்கனவே வின் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே டோட்டலாக 100% இந்தியா வின் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. எல்லா அணிகளையும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சிரமமும் இன்றி வின் பண்ணியிருக்காங்க இந்தியா. பாகிஸ்தான் பிளேயர் ஷகிப் ஷாதா ஃபர்கான் அரசு அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கன்ஷாட் செலிப்ரேஷன் போட்டாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 2 நாட்டு கிரிக்கெட் அணிகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா அரசியல் மோதல் உருவாச்சு. அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னாலே எப்பவுமே இந்த ரைவல்ரி அப்படிங்கிற கூட யூஸ் பண்றாரு. அதுக்கு சுரேஷ்குமார் அதை என்ன சொல்றாரு அப்படின்னா, ரைவல்ரி அப்படின்னா ஒரு 12 போட்டி நடக்குதுன்னா ஆளுக்கு 6 போட்டி ஜெயிச்சோம் அப்படின்னா அது ரைவல்ரின்னு நீங்க சொல்லலாம், சரியான போட்டின்னு நீங்க சொல்லலாம். லாஸ்ட் 15 மேட்ச் நடந்திருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு தடவை தான் வின் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் ரைவல்ரின்னு சொல்கிறதே தப்பான வேர்டு, அந்த வார்த்தையை நீங்கள் மாற்றிக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு ரிப்போர்ட்டரை பார்த்து. சூரியகுமார் யாதவ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் என்றைக்குமே இந்தியாவுக்கு ஒரு ஈக்குவலான அணியாக இருந்ததே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாரு. பாகிஸ்தான் பிளேயர் கன்ஷாட் மாதிரியான செய்திகளை செஞ்சு கிரிக்கெட்டில் அரசியல் கொண்டு வரும்போது கூட அவர் அந்த போட்டி முடிஞ்சோன்னே இந்த வெற்றியை நாங்கள் வல்கம் தாக்குதலில் பாதிப்படைஞ்ச குடும்பங்களுக்கு நாங்கள் இந்த வெற்றி சமர்ப்பிக்கிறோம்னு சொன்னார். இதை சொன்னதுக்காக ஐசிசி அவருக்கு சம்பளத்துலேருந்து 30% பெனால்டி போட்டாங்க. ஆனால் ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஒரு அறிவிப்பு சொல்றாரு. அது என்னன்னா, தன்னோட 7 போட்டிகளில் வாங்கக்கூடிய அந்த 28 லட்சம் ரூபாயுமே முழுவதுமே பார்த்தீங்கன்னா பெல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்திய ராணுவத்துக்கும் அவர் கொடுக்குறதா சொல்றாரு. ஏற்கனவே பெனால்டி போட்டாலும் அவர் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம அவர் தன்னை ஒரு சிறந்த இந்தியனாகவும் சிறந்த கேப்டனாகவும் நிரூபிச்சிட்டாரு. அந்த பரிசளிக்கும் நிகழ்ச்சியில் இந்திய அணிக்கு கோப்பையை வழங்க வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசின் நக்வி. அவர் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு, ஆசிய கோப்பையோட செயலாளராகவும் இருக்காரு. இவர்கிட்ட இருந்து கோப்பையை வாங்குறது இந்திய வீரர்களுக்கு விருப்பமே இல்லை. அதனால அவங்க அவர்கிட்ட கோப்பை வாங்குறதை மறுத்துட்டாங்க. ஆட்டநாயகனா தேர்வு செய்யப்பட்ட திலக் வர்மா ஸ்டேஜில் இருந்த பிற நபர்கள்ட்ட இருந்து அந்த விருதை வாங்கிட்டாரு. ஆனால் மோசின் நக்விட்ட இருந்து விருது வாங்குறதுல இந்திய வீரர்கள் யாருமே ஆர்வம் காட்டலை. அதை ரசிகர்கள் எல்லாருமே வரவேற்றாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா மோசின் நக்வி அந்த கோப்பையும் பதக்கங்களையும் பாகிஸ்தான் நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. நாங்கள் கோப்பையை அவர்கிட்ட இருந்து தான் வாங்க மறுத்தோம், பட் கோப்பை எங்களுடையது. பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா பிசிசி அறிவுறுத்திருக்காங்க. பெஹல்காம் தாக்குதல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 நடந்துச்சு. இதுக்கு சரியான பதிலடி கொடுக்குற விதமாக பார்த்தீங்கன்னா மே 7 இந்தியா சிந்தூர் அப்படின்னு ஒரு ஆபரேஷன் எடுத்து அந்த தீவிரவாத முகாம்களை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அழைச்சிட்டாங்க. ஒரு 2-3 நாள் போர் பதற்ற மாதிரி இருந்துச்சு. மே 10 போர் முடிவுக்கு வந்துருச்சு. நேற்றைய போட்டியில் சூரியகுமார் யாதவ் தன்னை ஒரு சிறந்த இந்தியனாகவும் சிறந்த கேப்டனாகவும் நிரூபிச்சிருக்காரு. தட்ஸ் ஆல்.